Hi, hello friends. Welcome to Sauna Samila. இப்போ நம்ம இந்த விசிலஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விசிலஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபி லிங்காக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஜிபி லிங்கை டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க வந்து அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபி லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு அந்த வீடியோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த ஜிபி லிங்கை எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசிலஸன் எப்படி மேக் பண்ணுன்னு பார்ப்போம். மேலே காணாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துள்ள விசிலஸன் பார்த்தீங்கன்னா விசிலஸன் 10, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு பாட்டமில் வந்து செட் ஆகிருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே காணாலில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆன் பக்கத்தில் வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், உங்களுக்கு டேக்லைனில் கொடுத்துருப்பேன். அது என்ன இமேஜ்னு பேக்ரவுண்ட் இமேஜ்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இன்ட்டு மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இல்லை பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இல்லை பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜெலாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பேக்ரவுண்டில் வந்து அந்த இமேஜ் வந்து செட் ஆகிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வித இமேஜ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஷேடோ தான். இப்போ நான் வந்து ஜென்ரலில் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு அதை ப்ரெஸ் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் தான் அந்த 2 இமேஜுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜில் ஆட் பண்ணி தான் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. எல்லாமே பிளாக் ஷேடோ எஃபெக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. கஸ்டமைஸில் வந்து அந்த பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து அந்த பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் அந்த பாக்ஸ் ஐக்கனை நான் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை அந்த ஷேடோ எல்லாமே. இப்போ நான் ஷேடோ எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பிளர் ஆஃப் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா உங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் எண்டு மாதிரி காட்டும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சின்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கலரை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து கலரை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்ட்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான கலரை வந்து. இப்போ நான் ரெட் கலரில் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தேவையான கலரில் இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா பிளர்னு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பிளர் ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் டேக்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்னு கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோக்கு வந்து நம்ம ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு செட் பண்ண தேவையில்லை, நீங்கள் மேலே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசில் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வைக்கான வந்து அவங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும். பிஎன்ஜியில் இருக்கும், உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிரும். இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். காம்போசிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக்லைனில் வந்து பாட்டம் ரெட் கலர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு அந்த பிளராக வால்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும், உங்களுக்கு செட் ஆகிரும். ஆல்ரெடி செட் பண்ணி தான் இருக்குது. மேலே ஜென்ரல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசில் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி ரெட் கலர் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுனா தெரியுது இந்த மாதிரி ஆட் ஆகிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கார்னரில் இன்ட்டு மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோட்டோவில் ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஸ்மோக் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் இன்ட்டு மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் அதே ஸ்மோக் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிரும். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸுக்கு உண்டான பார்ட்டிகல்ஸ் தான் இது. அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருக்கு எதாவது நான் ஆட் பண்ணுறேன், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். அதனால தான் வந்து நான் பிக் இமேஜ் கொடுத்து எதாவது ஹார்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணல. இப்போ தெரியறதுக்காண்டி 3ஆவதாக உள்ள பார்ட்டிகல்ஸை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன்.
அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதுதான் பெரிய பார்ட்டிகல்ஸுக்கு உண்டான பார்ட்டிகல்ஸு. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை கஸ்டமைஸில் பாக்ஸ் தனியாக கிளிக் பண்ணிட்டு இல்லை பிக் இமேஜ் கொடுத்து எதாவது ஆட் பண்ண நினச்சா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமைஸாக கொடுத்து எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிக் இமேஜ் கொடுத்து ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹார்ட் இமேஜுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியுது பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே வந்து அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சலாம். கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான கலரை. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து சேஞ்ச் ஆகும். சின்ன சேஞ்சஸ் இருக்குது இதில். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலரில் வச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரில் வச்சுன்னா அது ப்ளூ கலரில் வரும். சின்ன சேஞ்சஸ் இருக்குது, பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ப்ளூ கலரில் வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜி உண்டான இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி விசில் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து டாடர் அப்படின்னு வந்து ஆட் ஆயிரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் இன்ட்டு மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செவனஸ் தமிழா நம்ம சேனலோட நேம் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலரை வந்து இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலம் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஸிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இதில் 4 வித ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டாக உள்ள ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வித பார் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் விசில் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிங்களே அது கார்னர்லேயே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் அந்த பார் வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாரில் வந்து ரைட் சைடு பார் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்களே அது இந்த கார்னர்லேயே உங்களுக்கு வந்து சுற்றி வந்து அந்த பார் வந்து ஆட் ஆகும். இப்போ நான் வந்து ரைட் சைடு வந்து ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு விசில் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த மாதிரி ஆட் ஆகிரும். இன்சைடில் வந்து ஆட் ஆகும் அந்த பார். இப்போ நான் பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். டவுன்லோடு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இருக்கும். அதில் வந்து சூஸ் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வீடியோ கோடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வீடியோ கோடு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து மெயினில் வச்சுக்கோங்க. வீடியோ வித் பார்த்தீங்கன்னா 1920 வச்சுக்கோங்க. வீடியோ ஹைட் பார்த்தீங்கன்னா 1080 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அரிஜென்டலாக வந்து டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீடியோ வித் வந்து 720 வச்சுக்கோங்க. வீடியோ ஹைட்டு வந்து 1280 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்தால் டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா ஃப்ரேம் ரேட்டு வந்து 30 வச்சுக்கோங்க. பிட் ரேட் பார்த்தீங்கன்னா 12.0 வச்சுட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஆகாமல் கிளியரன்ஸாக வீடியோ கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1280 வித் வந்து கொடுத்துக்கோங்க. ஹைட்டும் ரெண்டும் வந்து சேமாக கொடுத்துக்கோங்க. சேமாக கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்களா அதுக்கு உண்டான சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.